ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய ஸ்டோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய ஸ்டோர்ஸில் நம்ம தங்கமயில் ஒரு பக்கம் யாருக்கிட்ட சுகன்யாட்ட போய் கேட்டுட்டு இருக்காங்க, உங்களுக்கு என்ன மீனா மேலே கோவம், இப்படி போட்டு விட்டீங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லைப்பா, நான் யதார்த்தமாக தான் சொன்னேன், அது இப்படி போய் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு சும்மா சொல்லுது. யதார்த்தமாவை பார்த்த சகுனி வேலையை நல்லா பார்க்குறமா நீ அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அங்கே ஒரு பக்கம் கொளுத்தி போட்டதில் கொந்தளிச்சு போயிருக்காங்க நம்ம மீனாவோட அம்மா அப்பா. அவங்கள சமாதானம் பண்ணலான்னு சொல்லிட்டு மீனா போய் உட்காந்தா ஊருப்பட்ட கேள்வி கேட்குறாங்க. இதையும் நீ தான் பண்ணுமா, அவங்க வீட்டில் இருக்கவங்க எதையுமே மாப்பிளைக்காக பண்ண மாட்டாங்களான்னு சொல்லிட்டு கண்ணா பெண்ணான்னு கேட்குறாங்க. ஏங்க கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறது எவ்வளோ பெரிய விஷயம், இதை பண்ணு அதை பண்ணு இதை பண்ணு அதை பண்ணுன்னா ஒரு பிள்ளையா பேத்து வச்சிருக்காங்க, 5 பிள்ளைய வச்சிருக்காங்க. 5 பிள்ளைக்கு சரிசமமாக கொடுக்க வேண்டாமா, ஏன்டா அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. என்ன பண்றது, நாம இருவர் நமக்கு இருவர்னு சொல்லிட்டு குடும்பத்தை சுருக்குனது தான் இதுக்கெல்லாம் காரணங்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதனால ரொம்ப செல்ஃபிஷாக யோசிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே வந்தால் இங்கே வேற பஞ்சாயத்து. நம்ம ராஜு ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே வந்தவங்க அரசிக்கிட்ட சொல்லாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு, வேணாப்பா மறுபடியும் குழப்பத்தை உண்டு பண்ண வேணாம்ப்பான்னு சொல்லிட்டு கம்முன்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அரசி வெளியே பாட்டு கேட்டுட்டு இருக்கும்போது குமார் ஒரு பக்கம் பேச ட்ரை பண்ணி அரசி அரசின்னு சொல்லிட்டு வர, வாய் வரையும் வந்த வார்த்தை வாய்க்கு வெளியில் வரல இல்லை. அதுக்கப்புறம் கண்ணா லட்டு தின்னா செய்யா அந்த ரேஞ்சுக்கு போயிடுச்சு இவரோட மனசில் எண்ணம். அதுக்கப்புறம் உடனே தம்பி உதவாங்காத ஓடி போயிடு அப்படின்னு சொல்லிட்டு ஊடு போய் சேர மாட்டேன்னு கண்ணா பெண்ணா தீட்டு விட்டார் நம்ம கதிர். இங்கே ஒரு பக்கம் இந்த குத்து நடந்தாலும் பாண்டியன் ஒரு பக்கம் வயலை விற்று எப்படியாவது செந்திலுக்கு கதிருக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்ல, இதை பொறுன்னு பொறிக்குது நம்ம தங்கமயில். உள்ளே போய் படுத்தோடனே நான் என் புருஷனுக்காக கேட்பேன், நான் என் புருஷனுக்காகவும் புருஷனுக்காக கேட்பேன், நான் எங்கள் அப்பா அம்மாவுக்கு வளர்த்தேங்க, எங்கள் அப்பா அம்மாவுக்கு எனக்கு என்ன பண்ணணும்னு தெரியாதான்னு சொல்லிட்டு கண்ணா பின்னான்னு திட்டி விட்டாரு. நீ 1ஆம் நம்பர் ஃப்ராடு, உன் குடும்பம் 1ஆம் நம்பர் ஃப்ராடு, உன் விஷயத்தெல்லாம் சொல்லட்டுமா சொல்லவான்னு சொல்லிட்டு பிளாக்மெயில் பண்ணுறாரு நம்ம சரவணனு. என்னடா பண்ணுறது, இவன்ட்ட வாய் கொடுத்ததுக்கு வாயெல்லாம் பொண்ணா போச்சுன்னு அவன் இதே இருக்காங்க.